அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, திருமணமான பெண்கள் தனது இடது கையில் மோதிரத்தை அணிவதற்கு முக்கிய ரகசியம் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு திருமண வழக்கம் பின்பற்றி வருகிறார்கள். அதிலும் ஒவ்வொரு மதத்திலும் திருமண சடங்குகள் வேறுபட்டு காட்சியளிக்கின்றன. முக்கியமாக நம்முடைய மதங்களில் திருமணத்தில் முக்கிய பங்கு தாலியாகும். கிறிஸ்டியன்களின் முறைப்படி மோதிரம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. பொதுவாக நிச்சயதாரத்தில் மணப்பெண்ணும் மணப்பையனும் மோதிரம் மாற்றிக்கொள்வது மகிழ்ச்சிகரமானதாகவும் ருசிகரமானதாகவும் அனைவரும் அறிந்த விஷயங்களில் ஒன்றாகும். ஆனால் பெண்கள் தங்கள் திருமணம் அல்லது நிச்சயதார்த்த மோதிரத்தை ஏன் இடது மோதிர விரலில் அணிகிறார்கள் என எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? முக்கியமாக எல்லா திரைப்படங்களிலும் இதனை பார்த்திருப்பீர்கள். ஆனால் நான்காவது ஒன்றை தவிர பெண்கள் ஏன் அந்த சிறப்பு மோதிரத்தை தங்கள் ஆள்காட்டி விரலில் அல்லது வேறு எந்த விரலாவது போடவில்லை என நினைத்திருக்கிறீர்களா? இதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக திருமண பந்தத்தில் இணையவிருக்கும் ஆண்களும் பெண்களும் சரி, இருபாலரும் தங்கள் விரல்களில் ஒருவருக்கொருவர் மோதிரம் மாற்றிக்கொள்வார்கள். இதில் மாற்றிக்கொள்வது இரு மோதிரங்கள் மட்டுமல்ல, இருவரது இதயங்களும் தான் என்ற அனைவருக்கும் அறிந்ததுதான். ஆனால் காலங்காலமாக இடது கையில் உள்ள நான்காவது விரலில் தான் திருமண மோதிரம் அணிவது நிச்சயதார்த்த மோதிரம் அணியரும் என்ற கருத்து நிலவி வருவதோடு மட்டுமல்லாமல் மக்களும் இதனை ஆன்மீக ரீதியாக பின்பற்றி வருகிறார்கள். பல்வேறு நாடுகளில் திருமணத்திற்கு குறியீடாக கைவிரலில் மோதிரம் அணியும் பழக்கம் இருந்து வருகிறது. இந்த பழக்கம் பண்டைய எகிப்து நாகரிகத்திலிருந்து தோன்றியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேற்கு நாடுகளில் திருமண சடங்குகளில் முக்கிய பாத்திரம் வகிக்கும் மோதிரம் கிழக்கு நாடுகளில் திருமண சடங்குகளில் முக்கிய பங்கும் வகிக்கிறது. திருமண சடங்குகளில் மோதிரம் மாற்று வரலாற்றை பைபிள் நூலிலும் பார்த்திருக்க முடிகிறது. மோதிரங்கள் முடிவில்லாத வளையங்கள் என்கிறது எகிப்துகளின் கோட்பாடு. திருமண பந்தமும் முடிவில்லாமல் தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக அது தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இடது கை விரலில் அழும் வழக்கத்தை அவர்கள் தொடங்கினார்கள். மோதிரமணி விரல்கள் காதல் விரல் என்று அழைக்கப்படும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. முக்கியமாக ஒரு பெண்களின் இடது மோதிர விரலில் மட்டுமே விரல் என்று புராணங்கள் நம்புகின்றன. அதாவது ஒரு பெண்ணின் இடது மோதிர விரல் மட்டுமே விரல் என புராண கதைகள் கூறுகின்றன. அந்த விரலில் ஒரு வட்ட மோதிரத்தை அணிவது ஒருவரின் வழக்க துணையுடன் நித்திய அன்பையும் இணைப்பையும் வழங்குகிறது என நம்பப்படுகிறது. லத்தீன் மொழியில் இடது மோதிர விரலின் நரம்பு வேனா அமோரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அன்பின் நரம்பு என்று இதற்கு பொருளாகவே இருக்கிறது. இடது கையில் சின்ன விரலுக்கு பக்கத்தில் உள்ள இரண்டாவது விரல் தான் மோதிர விரல் என சொல்லப்படுகிறது. இது இதயத்தோடு நேரடி தொடர்புடைய விரல் என சிறப்பிக்கப்படுகிறது. நிச்சயதார்த்த மோதிரத்தை இடது மோதிர விரலில் அணிவது பெண்ணுக்கு தனது வாழ்க்கை துணையுடன் உணர்ச்சிபூர்வமான பிணைப்பை வளர்க்க உதவும் என நம்பப்படுகிறது. மேலும் உங்கள் இதய பங்குதாரர் உங்கள் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர் என்பதை காட்டும் மற்றொரு வழி என கூறுகிறது. முக்கியமாக ஒவ்வொரு விரலும் நமது இதயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்துள்ளது. விஞ்ஞானிகளின் இத்தகைய கோட்பாடு நம்ப மாட்டார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் தங்கள் நிச்சயதார்த்த மோதிரங்களை இடது மோதிர விரலில் அணிய அனுமதிக்கும் பாரம்பரியத்தை மக்கள் நம்புகிறார்கள். அதையே பின்பற்றி வருகிறார்கள். பல திருமண பெண்கள் திருமணம் செய்து கொள்ளும் வரை அவர்கள் நிச்சயதார்த்தம் அல்லது திருமண மோதிரத்தை இடது மோதிர விரலில் அணிவார்கள். திருமணமான பிறகு அவர்கள் வழக்கமாக நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிவது மோதிர விரலில் அணிந்து கொள்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றி வருகிறார்கள். ஜெர்மனிய ஜோடிகள் திருமணத்திற்கு முன்னர் இடது கையிலும் திருமணம் முடிந்த பின்னர் வலது கையிலும் மோதிரத்தை மாற்றிக்கொள்கின்றனர். இவ்வாறு மோதிரத்தை திருமணத்திற்கு பின்னர் வேறு விரலில் மாற்றிக்கொள்வது ஒற்றுமையின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் திருமண ஜோடிகள் தங்களது வலது கையில் உள்ள விரலில் மோதிரம் அணிகின்றனர். ஆஸ்திரேலியா, போலந்து, டென்மார்க், ஜெர்மன் போன்ற நாடுகள் இந்த வழக்கம் கை கலாச்சாரத்தை பின்பற்றி வழிவகுக்கிறது. திருமண மோதிரத்தின் மீது அல்லது வேறு விரலில் நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிவது மணமக்கள்தான். திருமண மோதிரத்தை விரும்பாத மணப்பெண்கள்
திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அதே நிச்சயதார்த்த மோதிரத்தினை முக்கியமாக குறிப்பாக அதே நிச்சயதார்த்த மோதிரத்தினை மனதில் நினைத்து கொண்டு அவ்வளவு சிறப்பாக காதலித்து அந்த மோதிரத்தை அணிவிப்பார்கள். முக்கியமாக அதனை மனதில் நினைத்து கொண்டுதான் இவ்வாறு அணிகிறார்கள். முக்கியமாக திருமண மோதிரத்தின் மீது அல்லது வேறு விரலில் நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிவது மணமக்கள் தான். திருமண மோதிரத்தை விரும்பாத மணமக்கள் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அதே நிச்சயதார்த்த மோதிரத்தை மணமகனுக்கு திருப்பி தருகின்றனர். இதனால் மணமகன் மீண்டும் மோதிரத்தை இடது மோதிர விரலில் அணிந்து விடுவார். ரஷ்யா, கிரீஸ், கொலம்பியா போன்ற நாடுகளில் தங்கள் நிச்சயதார்த்த மோதிரத்தை வலது மோதிர விரலில் அணிந்துள்ளனர். இடது மோதிர விரலில் அதை அணிந்து கொள்ள வசதியாக இல்லாத சிலர் அவர்களுக்கு அதை வலது மோதிர விரலில் அணிய விரும்புகிறார்கள். முக்கியமாக மோதிர விரலில் மோதிரம் அணிவதனால் அந்த இடத்தில் உள்ள இதய நரம்பத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் இதய நோய், வயிற்று பிரச்சனை வராமல் தடுக்கிறது. ஆண் பெண் இளநிலை உறுப்புகளுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த விரல் இதயத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளதால் என்றும் துணை உங்கள் இதயத்தில் இருப்பார் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக மோதிர விரல்களை அவ்வளவு சிறப்பாக அணிவிக்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.